Hello guys, welcome to my YouTube channel Fun with Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Class 8 Geography Lesson 2 Land, Soil, Water, Natural Vegetation and Wildlife Resources ஓட Part 1 பார்க்க போறோம். People living in two different parts of the world lead very different lives from each other. This difference is because of differences in the quality of land, soil, water, natural vegetation, animals and the usage of technology. The availability of such resource is the main reason places differ from each other. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு இடத்துல இருக்க மக்களோட இன்னொரு இடத்துல மக்களோட சேர்த்து ஒப்பிடும் போது இவங்க ஒரு செட் ஆஃப் லைஃப், அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இவங்க வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா தரம், லேண்டோட தரம், அடுத்த சாயிலோட தரம், அடுத்தது தண்ணி, அது எப்போ கிடைக்குது, நிறைய இருக்கா குறையா இருக்கா, இல்லை நேச்சுரல் வெஜிடேஷன், என்ன கைண்ட் ஆஃப் கிராப்ஸ் அங்கே வளரும், அப்புறம் அனிமல்ஸ், என்ன விதமான அனிமல்ஸ் இருக்குது, அப்புறம் யூசேஜ் ஆஃப் டெக்னாலஜி, என்ன மாதிரியான டெக்னாலஜி அங்கே யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் டிஃபர் ஆகிறதுனால தான் பிளேசஸும் ஒன்னோட ஒன்று டிஃபர் ஆகுது. Land is among the most important natural resources. It covers only 30% of total area of Earth's surface and all part of the small percentage are not habitable. இப்போ லேண்ட், நிலம், அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நேச்சுரல் ரிசோர்ஸ். நான் ரிசோர்ஸஸ் பற்றி முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், அதுக்கான என் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். It covers only about 30% of total area of Earth's surface. அதாவது அர்த்தோட சர்ஃபேஸில் 30% மட்டும்தான் லேண்ட், மிச்சம் 70% ஃபுல்லாக தண்ணியால் கவர் ஆயிருக்கு. அண்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்மால் பர்சன்டேஜ் ஆர் நாட் ஹேபிட்டபிள். இப்போ இந்த சின்ன பர்சன்டேஜ்லையுமே எல்லா பகுதியிலையும் நம்மளால வாழ முடியாது. நம்ம ஏன்னு பார்க்கலாமா? 90% of world population occupies only 30% of land area. The remaining 70% of land is either sparsely populated or inhabited. 90% of the இந்த உலகத்தோட மக்கள் தொகையில 90% of them occupy only 30% of land area. அந்த மொத்த earth surfaceல 30%லையுமே 30% land area தான் 90% கவர் பண்றாங்க. மிச்சம் 70% இருக்குல்ல, அந்த லேண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியா பாப்புலேட் ஆயிருக்கும், இல்லைன்னா பாப்புலேட் ஆயிருக்காது. அங்க மனுஷங்க வாழ மாட்டாங்க. ஏன்னா அங்க வாழ்றதுக்கான சம்டைம்ஸ் தண்ணி இருக்காது, இல்லை சூடா இருக்கும், அந்த மாதிரி. The uneven distribution of population in different parts of the world is mainly due to varied characteristics of land and climate. இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு இடத்துல மனுஷங்க பாப்புலேஷன், மக்கள் ஜனத்தொகை அதிகமா இருக்கு, இன்னொரு இடத்துல கம்மியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் இருக்குதுல்ல, அந்த உலகத்துல எல்லா பக்கம் ஒரே விதமான கிளைமேட்டோ இல்லைன்னா ஒரே விதமான லேண்ட் ஃபார்ம்ஸோ கிடையாது. அதனாலதான் இந்த மாதிரி மக்கள் ஒரு இடத்துல அதிகமா இருக்காங்க, இன்னொரு இடத்துல மக்களே இல்லாம இருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல கொஞ்சமான மக்கள், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மக்கள் மட்டும் அந்த ஏரியாவில் வாழ்றாங்க. தி ரக்டு டோபோகிராஃபி, அதாவது ரொம்ப ஹார்ஷான லேண்ட், ரொம்ப முள்ளு செடியால இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துல அவ்வளோ சூட்டபிள் கிடையாது நம்ம வாழ்றதுக்கு. ஸ்டீப் ஸ்லோப்ஸ் ஆஃப் மவுண்டெயின், ரொம்ப சரிஞ்சு இருந்துச்சு இல்லை சாஞ்சு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்மளால வீடு கட்டி வாழ முடியாது. லோ லைங் ஏரியா சஸ்பெக்டபிள் டு வாட்டர் லாகிங், ரொம்ப தனிஞ்சு தண்ணி தேங்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃப்ளட் வந்த மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்ல மக்கள் கொஞ்சம் தான் வாழ்வாங்களே தவிர மொத்த பாப்புலேஷன் அங்கே அவ்வளவா இருக்காது. டெசர்ட் ஏரியாஸ், தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கும், பக்கத்துல ரொம்ப முள் செடியால கவர் ஆயிருந்துச்சு, ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துலயும் மக்கள் சில பேர் தான் வாழ முடியும், இல்லை அங்க அவ்வளவு மனுஷங்களும் வாழ மாட்டாங்க. திக் ஃபாரஸ்டட் ஏரியாஸ், நிறைய ட்ரீஸோட இருக்குது, ஆனா நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் ட்ரீஸ் இருந்துச்சுன்னா நம்மளால வாழ முடியும். ஆனா ரொம்ப நிறைய மரங்கள் இருந்துச்சுன்னா நம்மளால வாழ முடியாது, ஏன்னா அங்க அவ்வளவு இடம் இருக்காது. அதனால திக் ஃபாரஸ்டட் ஏரியாஸ்
இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் ஒன்று மனுஷங்க கொஞ்சம் தான் இருக்கிறாங்க, இல்லைன்னா மனுஷங்க இல்லாமலேயும் இருக்கிறாங்க. Plains and river valleys offer suitable land for agriculture. இப்போ இந்த தண்ணி இருக்க இடம், ஏரி பக்கத்துல, ஆறு பக்கத்துல, குளம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா அங்க வந்து மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்றதுக்காக. அக்ரிகல்ச்சர்னா நம்ம கிராப்ஸ் க்ரோ பண்றதுக்காக அந்த நிலம் வந்து சூட்டபிளா இருக்கும், பொருத்தமானதா இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடி வளர்றதுக்காக தண்ணி தேவை. அந்த தண்ணி வந்து ரொம்ப அதிக அமௌண்ட்ல தேவை. இப்போ நம்ம வந்து பக்கத்துலயே ஒரு தண்ணி குளத்தை வாட்டர் சோர்ஸ், லேக்கு, குளம், இந்த மாதிரி லேக்கு பக்கத்துலயே இருக்கிறதுனால அந்த சாயில் ஃபர்டைலாகவும் இருக்கும், பக்கத்துல தண்ணி பிளான்ட்ஸ் க்ரோ பண்றதுக்கான என்ன வாட்டரும் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஏரியாஸ்ல பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கும். Land is used for different purposes such as agriculture, forestry, mining, building roads, houses, and setting up of industries. This is commonly termed as land use. இப்போ பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் கன்சர்வ் பண்ணுறதுக்காக ட்ரீஸ் நட்டுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, வீடு கட்டி அதில் வாழ்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ரோட்ஸ் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ரிஸ் செட்டப் பண்ணதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லேண்ட் யூஸ் பண்ணுறது தான் இதை லேண்ட் யூஸ்ன்னு சொல்கிறாங்க. This is commonly termed as land use. The use of land is determined by physical factors. இப்போ வந்து லேண்ட் யூஸ் பண்ணுறத வந்து தீர்மானிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டோப்போகிராஃபி. அந்த லேண்டில் எப்படிப்பட்ட இது வளரும், செடி வளரும், இல்லை அங்கே வந்து அந்த இடம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குதா, அங்கே தண்ணி வருமா, கிளைமேட் நல்ல கிளைமேட்டாக இருக்கா, சாயிலில் வந்து செடி நல்லா வளரக்கூடிய செடியாக இருக்குதா, மினரல்ஸ் அங்கே நம்மளுக்கு தேவையான மெட்டல்ஸ் இல்லை ஏதாவது இருக்குதா, இல்லை அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர், தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு இருக்குதா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் லேண்டை யூஸ் பண்ணுறதுக்கான is determined. The land use is determined the following physical factors. நான் இப்போ சொன்னது. Human factors such as population, technology are also important determinants of land use pattern. இந்த நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் இல்லாமல் ஹியூமன் ஃபேக்டர்ஸ், பாப்புலேஷன், ஜனத்தொகை, அவ்வளோ ஜனத்தொகை அந்த இடத்துல ஃபிட் ஆவாங்களா, இல்லை டெக்னாலஜி, அங்கே எந்த விதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணால் நல்லா இம்ப்ரூவ், இந்த மாதிரி ஹியூமன் ஃபேக்டர்ஸும் நம்ம லேண்ட் யூஸ் பேட்டர்னை டிட்டர்மைன் பண்ணுது, தீர்மானிக்குது. Land can also be divided on the basis of private land and community land. இப்போ லேண்ட் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க, ப்ரைவேட் லேண்ட், கம்யூனிட்டி லேண்ட். ப்ரைவேட் லேண்ட் இஸ் ஓன் பை இண்டிவிஜுவல்ஸ், யாராவது ஒருத்தரால தான் அந்த லேண்டை அவங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும், அந்த லேண்ட் வந்து யாராவது ஒருத்தனுக்கு சொந்தமானதாக இருக்கும். நான் இதை whereas community land is owned by community for common uses. கம்யூனிட்டி லேண்ட் வந்து இஸ் ஓன்ட் பை கம்யூனிட்டி, அது வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு சொந்தமானது. அதோட இந்த கம்யூனிட்டி லேண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க ஃபுட்டை, அனிமல்ஸ்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்கோ இல்லை நம்மளுக்கு சாப்பாடு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அரிசி மூட்டை, மைதா மாவு மூட்டை, அந்த மாதிரி மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, இன்கேஸ் மழை பெஞ்சா எமர்ஜென்சிக்கு, நட்ஸ், இல்லை மெடிசினல் ஹர்ப்ஸ், இந்த மாதிரி காமன் பர்பஸஸ், எல்லாருக்கும் உதவுற மாதிரியான பர்பஸஸ்க்காக தான் கம்யூனிட்டி லேண்ட்னு ஒன்று செட்டப் பண்ணிக்காங்க. இந்த கம்யூனிட்டி லேண்டை வந்து காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸஸ்ன்னு கூட சொல்லுவாங்க, எல்லாருக்கும் பொதுவான ரிசோர்ஸ். People and their demands are ever growing, but the availability of land is limited. The quality of land also differs from place to place. People started encroaching the common lands to build up commercial areas, housing complexes in urban areas to expand agricultural land in rural areas. இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜனத்தொகையும் அதிகமாக இருக்குது, அவங்க ஜனத்தொகை அதிகமாக அதிகமாக அவங்களோட டிமாண்ட்ஸ், அவங்களோட தேவைகளும் அதிகமாகிட்டே போகுது. ஆனால் இவங்களோட தேவை வளர்ந்துட்டே இருந்தாலுமே லேண்டோட அமௌண்ட், அந்த லேண்டோட அவைலபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அர்த்தோட சர்ஃபேஸ்லேயே 30% தான் லேண்ட். ஸோ இது வந்து ஒரு லிமிட்டடாக தான் இருக்குது. தி குவாலிட்டி ஆஃப் லேண்ட்
அந்த லேண்டோட தரமும் ஒவ்வொரு இடத்துல இருந்து மாறிக்கிட்டே இருக்குது. எல்லா இடத்துலயும் ஒரே விதமான மண்ணோ இல்ல ஒரே விதமான லேண்ட் ஃபார்ம்ஸோ இல்ல. அதனால பீப்புள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா காமன் லேண்ட்ஸ், அதாவது எல்லாருக்கும் சொந்தமான பொது இடத்துல அவங்களுக்கு தேவையான கமர்ஷியல் ஏரியாஸ், ஆஃபீஸஸ், இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி பில்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கடுத்த ஹவுசிங் காம்ப்ளெக்ஸஸ் அவங்களுக்கு தேவையான வீடு செட்டப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ரூரல் ஏரியாஸ்ல அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்றதுக்காக நிலம் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி பண்றதா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லேண்ட் டிகிரேடேஷன், லேண்டோட தரம் குறைஞ்சு போயிடுது. லேண்ட் ஸ்லைட்ஸ், இங்க நான் கொடுத்துருக்க பிக்சர் மாதிரி நிலம் அப்படி சரிஞ்சு கீழே விழுந்துடும். நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸ் அது நம்ம ஓவரா ட்ரில் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது சாயில் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். லூஸ் ஆக அது ரொம்ப ஸ்டீப்பான ரொம்ப சரிஞ்சு இருந்துச்சுன்னா அது உடனே சரிஞ்சு விழுந்துரும் மண். இந்த மாதிரி சரிஞ்சு விழுறதால இங்க கீழே நிறைய வீடு இருக்கதை நீங்க பார்க்கலாம். இந்த வீடு மேல விழுந்தா இது ஃபுல்லா மண்ணுக்குள்ள புதைஞ்சு மக்களோட உயிருக்கு ஆபத்து வரலாம். சாயில் எரோஷன், தண்ணியாலேயோ இல்ல காத்தாலேயோ அந்த டாப் லேயர் தான் ஃபர்டைலான லேயர், அதுதான் சாயில். அது அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா பிளான்ட்ஸோட நியூட்ரியன்ஸ் கிடையாது. டெசர்டிஃபிகேஷன்ஸ், இன்கேஸ் நம்மளுக்கு தண்ணி இல்லாம ரொம்ப வறண்டு போன இடமா கூட மாறிடலாம். நம்ம ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷனல் ஆக்டிவிட்டிஸும் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணி இந்த ஃபாரஸ்ட் அழிச்சிட்டோம்னா growing population and the ever-growing demand has led to a large-scale destruction of forest cover and arable land that has created a fear of losing this natural resource. Therefore, the present rate of degradation of soil land resources must be checked. Afforestation, land reclamation, regulated use of chemical pesticides and fertilizers, checks on overgrazing are some common methods to conserve land. பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமாயிட்டே போறதுனாலயும் அவங்க டிமாண்ட்ஸ் அதிகமாயிட்டே போறதுனாலயும் ஃபாரஸ்ட் அழிச்சிட்டே வராங்க. இந்த ஃபாரஸ்ட் அழிக்கிறதுனால எல்லா உலகத்துல இருக்க எல்லா காட்டும் அழியிற நிலைமையில இருக்கு. இந்த காட்டை அழிய விடாம பாத்துக்கணும்னா நம்ம லேண்டோட டீக்ரேடேஷனை செக் பண்ணிக்கிட்டே வரணும். அஃபாரஸ்டேஷன், நம்ம எந்த இடத்துல நம்ம செடியை கட் பண்ணமோ அதே இடத்துல நம்ம ஒரு புது செடியை நட்டு வச்சு நம்ம அதை வளர்க்கணும். லேண்ட் ரீக்ளமேஷன், காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸை ப்ரைவேட் ஆக்குனதெல்லாம் திருப்பி காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸா அங்க அக்ரிகல்ச்சர் பண்ணும். ரெகுலேட்டட் யூஸ் ஆஃப் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ், இப்போ நீங்க பார்க்கலாம் ஒரு ஆள் ஒரு ஏதோ ஸ்ப்ரே பண்றாரு, இது ஒரு பெஸ்டிசைட்ல ஃபர்டிலைசர்ஸா இருக்கலாம். பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லுவாங்க. ஃபர்டிலைசர்ஸ் உரம் மாதிரி, ஆனா இது ஒரு கெமிக்கல்ஸால ஆன உரம். இந்த மாதிரி இதை ஓவரா யூஸ் பண்ணாங்கன்னா இது பிளான்ட்ஸ்குள்ள இறங்கி அது கிரவுண்ட் வாட்டர், நம்ம கிணத்துல இருக்க வாட்டர்ல போய் இது கலந்துச்சுன்னா இது டாக்ஸிக்கா மாறிடலாம். இது ஏதாவது ஆடு மாடு ஏதாவது குடிச்சிச்சு ஏரியில கலந்துச்சுன்னா அந்த உயிருக்கு ஆபத்து வரலாம், இல்ல செத்து கூட போயிடலாம். தென் மனுஷங்க உயிருக்கு போனாலும் இதே நிலைமை தான் வரும். இல்லைன்னா அப்படியே இந்த செடிக்குள்ள இறங்கி இந்த செடிக்குள்ள என்ன வளருதோ அது டாக்ஸிக்கா மாறிடலாம். ஓவர் கிரேசிங், இப்ப மாடு ரொம்ப சாப்பிட்டுருச்சு அப்படின்னா இனிமேல் செடியை வளர முடியாத மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்தோட சாயிலோட ஃபர்டிலிட்டி குறைஞ்சிடலாம். சாயில் டீக்ரேட் ஆயிடலாம். The thin layer of grainy substance cover the surface of earth is called soil. It is closely linked to land. Land forms determine the type of soil. Soil is made up of organic matter, minerals, weathered rocks found on earth. This happens through the process of weathering. The right mix of minerals and organic matter makes the soil fertile. இப்போ நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்க்கலாம், ரொம்ப குட்டி அரிசி அளவுக்கு தான் குட்டி 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 கல்லுக்கெல்லாம் இருக்கும். அந்த கல்லெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா வெதரிங்கால உருவாச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி கல்லு உடஞ்ச ப்ராசஸ் தான் வெதரிங்னு சொல்றாங்க. இந்த சாயில் பாத்தீங்கன்னா இது லேண்டோட க்ளோஸ்ல லிங்க் ஆயிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட் ஃபார்ம்ஸ், ஏன்னா அது வால்கேனோவா இல்லைன்னா அது ஒரு கிணறா
இல்லைன்னா அது என்ன மாதிரியான லேண்ட் ஃபார்மோ அதை பொறுத்து தான் சாயில் டைப்பும் உண்டு. ஓகே, இப்போ இந்த சாயில் எதால மேக் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், மினரல்ஸ், வெதர் ராக்ஸ். எப்படி உங்கள் சாம்பாரில் வந்து சாம்பார் பொடி போடுவீங்களோ, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, தண்ணி, பருப்பு, இந்த மாதிரி இவ்வளோ மெட்டீரியல்ஸ் உருவாயிருக்கோ, அந்த மாதிரி சாயிலும் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், மினரல்ஸ், வெதர் ராக்ஸ் இதால தான் உருவாயிருக்கு. இந்த ப்ராசஸ் எப்படி இது வந்து மிக்ஸ் பண்ணுறது எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெதரிங்கோட ப்ராசஸ் ஆகுது. This happens with process of weathering. The right mix of mineral and organic matter make the soil fertile. அதோட ஆர்கானிக் மெட்டீரியல்ஸும் ஆர்கானிக் மேட்டர்ஸ், மினரல்ஸும் ஆர்கானிக் மேட்டரோட அமௌண்ட் சரியா இருந்துச்சு, ஒழுங்கா மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த சாயில் ஃபர்டைலாக இருக்கும். பிளான்ஸ் வந்து இன்னும் நல்லா க்ரோ ஆகும். இதுதான் அதோட டயக்ராம், சாயில் ப்ரொஃபைலோட டயக்ராம். இந்த லேயர் வந்து ஹியூமஸ், இந்த லேயர் வந்து டாப் சாயில். இந்த டாப் சாயில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோ பிளான்ஸ் வந்து ஒழுங்காக வளராது. இது சப் சாயில், இது வெதர் ராக் ஃப்ரேக்மெண்ட்ஸ், இது பெட் ராக். The major factors of soil formation are the nature of parent rock and climatic factors. இப்போ உங்களுக்கு சாம்பாருக்கு தேவையான முக்கியமான ப்ராடக்ட்னா பருப்பும் உப்பும், இல்லை பருப்பும் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சாயில் ஃபார்மேஷனுக்கு என்ன மேஜர் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் ராக், அந்த வெதர்ட் ராக்ஸ் இருக்குல்ல, அந்த அந்த ராக் வந்து எப்படி இருக்குது, அந்த ராக் வந்து எந்த இடத்துல இருந்து உடஞ்சி வந்துச்சு, எந்த டைப் ஆஃப் ராக் இருந்து உடஞ்சி வந்துச்சு, அந்த ராக் தான் பேரண்ட் ராக்னு சொல்றாங்க. அந்த பேரண்ட் ராக் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த வெதர்ட் ராக்கும் சாயில் ஃபார்மேஷனும் இருக்கும். கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா, மாட்ரேட்டாக இருக்கா, ரொம்ப சூடாக இருக்கா, அதை பொறுத்து ஒரு சாயில் ஃபார்ம் ஆகும். அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் டோப்போகிராஃபி, ரோல் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல், டைம் டேக்கன் ஃபார் கம்போசிஷன் ஆஃப் சாயில், ஃபார் composition of soil formation. இப்போ வந்து இந்த பேரண்ட் ராக் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் இல்லாமல் டோப்போகிராஃபி, என்ன மாதிரியான கல் அங்கே கிடைக்குது, என்ன மாதிரியான ஆர்கானிக் மெட்டீரியல் அது, இது எல்லாமே டோப்போகிராஃபிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும். அக்கா ஆர்கானிக் மெட்டீரியல் இந்த மாதிரி அது எவ்வளோ அமௌண்ட்டில் இருக்குது, டைம் டேக்கன் ஃபார் கம்போசிஷன் ஆஃப் சாயில் ஃபார்மேஷன், எவ்வளோ நேரம் டைம் என்னாச்சு சாயில் ஃபார்ம் ஆரம்பிச்சதுலேருந்து, இது எல்லாமே ஒரே இடத்துல சேமா இருக்காது, ஒரு இடத்துல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ வெதரிங்னா என்னன்னு பார்க்கலாம். தி பிரேக்கிங் அப் அண்ட் டீகே ஆஃப் எக்ஸ்போஸ்ட் ராக். ஒரு ராக் வந்து உடையிறதும் அது வந்து அழுகி போறதும் தான் வெதரிங் சொல்றாங்க. இது எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆகலாம், இல்லை ஃப்ராஸ்ட் ஆக்ஷன்ஸால் ஆகலாம், பிளான்ஸ் செடியால் ஆகலாம், இல்லை அனிமல்ஸ் மிருகங்களால் ஆகலாம், இல்லை மனுஷங்க ஏன் நம்மளால கூட ஆகலாம். It takes hundreds of years to make just 1 centimeter of soil. 1 centimeter நீங்க போய் ஸ்கேல்ல ஒரு 1 சென்டிமீட்டர்னு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும், ஒரு சின்ன லென்த்தாக தான் இருக்கும். அந்த சின்ன சென்டிமீட்டர் ஒரு சாயில் ஃபார்ம் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர், 100 இயர்ஸ் மேலே ஆகலாம். இப்போ இதுதான் ஒரு மைண்ட் மேப், factors affecting soil formation. உங்களுக்கு வேணா வீடியோ பாஸ் பண்ணி கூட பார்க்கலாம். Soil erosion and depletion are the major threats to environment as a resource. Both human and natural factors can lead to degradation of soil. Factors which lead to soil degradation are deforestation, overgrazing, overuse of chemical pesticides and fertilizers, rainwash, landslides, and floods. Some methods of soil conservation are mulching, contour barriers, rock dam, terrace farming, shelter belts, contour plowing, and intercropping. இப்போ வந்து சாயில் எரோஷன், சாயிலோட அளவு கம்மி ஆகுறது வந்து சாயில் ஒன்று இல்லாமல் கூட போக வைக்கிறான். இது வந்து சாயில் டிகிரேடேஷன், சாயிலோட தரம் வந்து ஹியூமன்ஸாலையும் குறையலாம், இல்லைன்னா நேச்சர் அதுவாக கூட குறைய ஆரம்பிக்கலாம். The factors which lead to soil degradation, எதால சாயில் டிகிரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபாரஸ்டேஷன்,
பிளான்ஸ் ஃபுல்லா கட் பண்ணிட்டு அந்த இடத்துல பிளான்ஸ் இல்லாம ஆக்கிட்டோம்னா டாப் சாயில் அடிச்சுட்டு போயிடலாம். அப்ப டாப் சாயில் தான் ஒரு ஃபர்டிலிட்டி கொடுக்குது சாயிலுக்கு. அது அடிச்சுட்டு போயிட்டா சாயில் டிகிரேட் ஆயிடலாம். ஓவர் கிரேசிங், மாடுங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாடுங்க வந்து சாப்பிட்டு அந்த இடத்துல புல்ல வளர முடியாம ஆயிடுச்சுன்னா அப்பவும் சாயில் டிகிரேட் ஆயிரும். ஓவர் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர் அது வந்து டாக்ஸிக் ஆயிடலாம். நான் அதுவும் முன்னாடி சொன்னேன். ரெயின் வாஷ், இப்போ வந்து மழை பெஞ்சு தண்ணியோட தண்ணியா அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அப்பவும் டாப் சாயில் எரோட் ஆகி சாயில் டிகிரேஷன் நடக்குது. லேண்ட்ஸ்லைட்ஸ், டாப் சாயில் வந்து அப்படியே சரிஞ்சு விழுந்துச்சுன்னா அப்பவும் டிகிரேட் ஆகலாம். ஃப்ளட்ஸ், திருப்பி தண்ணி வந்து அடிச்சுட்டு போனாலும் டிகிரேட் ஆகலாம். சரி, இப்போ சாயில் என்னெல்லாம் த்ரெட்ஸ் இருக்கு, எப்படி அது வந்து மறையும், என்ன டிகிரேட் ஆகிறதுக்கான என்ன ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ எப்படி சேவ் பண்ணணும்னு பார்க்கலாமா? மல்ச்சிங், கான்டார் பேரியர்ஸ், ராக் டேம், டெரஸ் ஃபார்மிங், ஷெல்டர் பெல்ஸ், கான்டார் ப்ளோயிங், இன்டர்கிராப்பிங், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்த 7 மெத்தட்ஸ் தான். Mulching, the background between the plant is covered with a layer of organic matter like straw. It helps to retain soil moisture. இப்போ வந்து பிளான்ஸ் நட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு நடுவுல வந்து ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்ல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல ஆர்கானிக் மெட்டீரியல், டீகம்போஸ் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் மினரல்ஸ் ஆட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் வச்சு அது கவர் பண்ணிடுறாங்க. இப்படி கவர் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சாயிலுக்கு வந்து அதோட மாய்ஸ்சர் திருப்பி கிடைக்குது. இது வந்து பிளான்ஸ் வந்து க்ரோ பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. Contour barriers. Stone, grass, soil are used to build barriers along the contours. Trenches are made in front of the barriers to collect water. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதா, இந்த இடத்துல தான் இவங்க இந்த லைட் கிரீனா இருக்கிற இடத்துல தான் இவங்க வந்து இது நட்டு வைப்பாங்க, செடி நட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் பேரியர்ஸ் சொல்றாங்க. இந்த பேரியர்ஸ் எதால உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோன், கல்லால உருவாகுது, கிராஸ், புல்லு, சாயில், மண் வச்சே கட்டியிருப்பாங்க. இது ஃபுல்லா வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் தண்ணி வந்து இங்க பெஞ்சிச்சு அக்கறதால சாயில் எரோட் ஆகிற மாதிரி இருக்குதுன்னா தண்ணி அடிச்சு இங்கதான் நிக்கும். ஸோ சாயில் வந்து இப்படியா இருக்கும். நம்ம வந்து நட்டுனா வந்து சாயில் சரி கூட பண்ணிக்கலாம். இதுவும் இல்லாம இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு குளம் மாதிரி வச்சு இங்க வந்து மழை பெஞ்சு தண்ணி ஸ்டோரும் பண்ணி வச்சுப்பாங்க. Rock dam. Rocks are piled up to slow down the flow of water. This prevents further gullies and further soil loss. இப்போ வந்து ராக்ஸ் இந்த மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபுல்லா செடி நட்டு வச்சிருப்பாங்க. இப்போ இன்கேஸ் மழை பெஞ்சு சாயில் எரோட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியா அடிச்சுட்டு வந்துச்சுன்னா இது ஃபுல்லா ஸ்லோ டவுன் பண்ணிடும். இங்க அடிக்கிற ஃபோர்ஸ்க்கும் இங்க அடிக்கிற ஃபோர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியலாம். இங்க தண்ணி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், இங்க தண்ணி கம்மியா இருக்கும். ஸோ சாயிலும் அவ்வளோ அடிச்சுட்டு போகாது. இந்த மாதிரி ஒரு சாயிலுக்கு அப்புறம் இங்க வச்சுட்டு இங்க ஒண்ணு, இங்க பிளான்ட் பண்ணிட்டு இங்க ஒண்ணு, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சாயில் இங்க வந்து தேடினாலும் திரும்பி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். Terrace farming. These are made on steep slopes so that flat surfaces are available to grow crops. They reduce surface runoff and soil erosion. இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு மலை, ஒரு ஹில், மவுண்டெயின். இந்த வந்து ரொம்ப ஸ்டீப்பா இருக்கிறத இவங்க வந்து லேண்ட வந்து ட்ரிம் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டெப் மாதிரி வச்சிருக்காங்க. இங்க இப்படி ஸ்டெப் மாதிரி பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்க சர்ஃபேஸ், இந்த மாதிரி இடத்துல இவங்க கிராப்ஸ் க்ரோ பண்றாங்க. இந்த மாதிரி க்ரோ பண்றதுனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணி எங்கேயாவது வந்து அடிச்சுட்டு வந்தாலும் அவ்வளவா சாயில் எரோட் ஆகாது, அதோட ஃபோர்ஸும் கம்மியாகும். Intercropping. Different crops are grown in alternate rows and are sown at different times to protect the soil from rainwash. இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிராப்ஸ், வெவ்வேறு விதமான கிராப்ஸ் வந்து நட்டு வைக்கிறாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு டைப் ஆஃப் கிராப் இருக்கு, இங்க ஒரு டைப் ஆஃப் கிராப் இருக்கு, அதாவது இங்க ஒரு டைப் ஆஃப் கிராப் இருக்கு. இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி வரும். அடுத்தது இதை பிளான் பண்ணி முடிச்சு ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து இங்க நட்டு வைப்பாங்க. இந்த டைப் ஆஃப் செடி வந்து இங்க நட்டு வைப்பாங்க, இந்த டைப் வந்து திருப்பி இங்க நட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி பண்றதால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா
சாயில் திருப்பி இறுக்கமா கெட்டியா பிடிச்சிருக்கதும் இல்லாம சாயிலோட நியூட்ரியன்ஸ் வந்து ரெப்ளனிஷ் ஆகும், திருப்பி ரீஜென்ரேட் ஆகும். இப்போ இது இது வந்து ஒரு ரைஸ் வச்சிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு லெக்யூமினஸ் பிளான்ட், அதாவது நைட்ரோஜன் பாக்டீரியா வந்து திருப்பி மண்ணுக்குள்ளே அன்ற மாதிரி ஒரு பிளான்ட், அந்த பிளான்ட் திருப்பி இங்க நட்டு வச்சிருப்பாங்க. அப்போ திருப்பி இங்க வந்து பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணக்கு அப்புறம் இதை தூக்கி இங்க வச்சு இதை இங்க வச்சிருவாங்க. இப்படி பண்றதால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சாயில் நியூட்ரியன்ஸும் வரதும் சரி, சாயில் எரோஷனும் அவ்வளவா நடக்காது. Contour flowing. Flowing parallel to the contours of the hill slope to form natural barrier for water to flow down the slope. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சரிவா இருக்குதா ஸ்லோப், இந்த மாதிரி இடத்துல தான் இவங்க ஃப்ளோ பண்ணி வச்சிருப்பாங்க, அதாவது நிலத்தை உளுந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல இவங்க வந்து நட்டுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃபார்மிங் மாதிரியே இது ஸ்லோவாகவும் ஆகும், அதே சாயில் லாஸும் ஆகாது, எரோஷனும் ஆகாது. Shelter belts. In coastal and dry regions, rows of trees are planted to check the wind movements to protect soil cover. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் தண்ணி இருக்கும், அக்கறை இந்த சைட் ஃபுல்லா இது பிளான்ஸ் நட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரீஸ் வச்சுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இன்கேஸ் தண்ணியோட லெவல் அதிகமானாலும் இந்த ட்ரீஸ் வந்து ஒரு பேரியரா நிற்கும், நேச்சுரல் பேரியரா. அதோட காற்று அடிச்சாலும் அந்த காற்றோட ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இப்படி காற்று அடிச்சிச்சுன்னா இந்த ட்ரீஸு அந்த காற்றை வந்து அவ்வளவா அடிக்காம பார்த்துக்கும். டு பி கண்டினியூ. ஸோ காய்ஸ் நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். பார்ட் டூ பார்ட் 3 டிஸ்கிரிப்ஷன், பார்ட் 2 பார்ட் 3 லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. ஸோ காய்ஸ், let's lend a hand to save the land. Thank you.